வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் நம்ம தளிகை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி தக்காளி சட்னி செய்ய போகிறோம். இது வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாமல் ஒரு விருது நாட்களில் கூட இந்த சட்னி நீங்கள் செய்யலாம். தக்காளி பழம் 2 கொத்தமல்லி வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்தோடையுமே ரொம்ப சூட் ஆகும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் நம்ம தளிகைங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நான் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் சுடட்டும், அதுக்குள்ளே என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் இது காரம் ஜாஸ்தி இருக்கும், உங்களுக்கு வேணால் இன்னும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து. தக்காளி பழம் ஒரு 3 நல்லா தக்காளி பழம் பழுத்தது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி கொஞ்சமாக, இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா தொடச்சிட்டு கட் பண்ண போகிறோம். இதை 1 by 1 நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ எண்ணெய் காயட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதை வறுபட்டோன்னே நம்ம பருப்பை சேர்க்க போகிறோம். நல்லா வறுபட்டுக்கலாம். இந்த பருப்பை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பாதி வெந்தோடனே வறுபட்ட உடனே நம்ம உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டுருக்கு. இந்த டயத்தில் இந்த உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவக்க வறுபட்டுருக்கு. இந்த டயத்தில் நம்ம உளுத்தம் பருப்பையும் இந்த கடலைப்பருப்பையும் எடுத்துகிட்டு தக்காளியை போட போகிறோம். தேவையான அளவு உப்பு இருக்குது, இதை நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கொத்தமல்லியை சேர்க்க போகிறோம். தக்காளியும் கொத்தமல்லியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இப்போ வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு மிளகா ஃபஸ்ட்டு நல்லா குறகுறப்பாக இருக்கும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா வறுத்து மசிஞ்சதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து அரைச்சா போதும். நல்லா வதங்கி வரட்டும், பார்க்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கொத்தமல்லியை சேர்த்து ஒரு சும்மா 2 பெரட்டு, ரொம்ப வதக்க வேண்டாம். சும்மா நம்ம அந்த கலர் அப்போ தான் கிடைக்கும், வாசனையும் கிடைக்கும். 2 பெரட்டு பெரட்டிட்டு எடுத்து ஆற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு தாளிக்கலாம் வேண்டாம், வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். இது வதங்கி வரட்டும், பார்க்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட வதக்கியாச்சு. வதக்க வேண்டியதெல்லாம்